ட்ரம்பினுடைய நிலைமை என்னன்னா, இப்ப சைனாவுக்கு போய் சீன அதிபரை பார்த்து அவர் கையை பிடிச்சி கெஞ்சி எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு உதவி பண்ணுங்க என்கிற மிக பரிதாபகரமான நிலைமைக்கு ட்ரம்ப் உள்ளாயிருக்கிறார். அவருக்கு இந்திய நாட்டு மக்களுடைய யதார்த்தமான நிலைமை என்பது புரியாதவரை போலத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அறிவுரைகள் என்பது வெற்று அறிவுரைகள், சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாத ஒரு மூடத்தனமான அறிவுரை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது, மாசம் 30,000 கோடி ரூபாய். நான் என்ன கேட்க விரும்புறேன், இதே பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $25 வித்த போது நீ ஏதாவது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? $60 வித்த போது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? எண்ணெய் கம்பெனிகள் நஷ்டமடைகிறார்கள் என்பதற்காக இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மீது சுமையை ஏற்றுவது கொஞ்சமும் ஏற்கத்தக்கதல்ல. விறகு அடுப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சிறிய சிறிய ஹோட்டல்கள், ஹோட்டல் துறையை நம்பியிருந்த பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மீண்டும் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். நெருக்கடிக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது என்பது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடுத்தார்கள். யுத்தத்தை துவங்கிய போது ஈரான் என்கிற சின்னஞ்சிறிய நாட்டை ஒரு வார காலத்திற்குள் நான் முடித்து விடுவேன் என்று வீராதி வீரபத்திரம் பேர மாதிரி ட்ரம்ப் பேசினார். நமக்கெல்லாம் தெரியும். இப்ப ஏறத்தாழ 80 நாட்கள் ஆயிடுச்சு, ஒன்னும் பண்ண முடியல. ட்ரம்பினுடைய நிலைமை என்னன்னா, இப்ப சைனாவுக்கு போய் சீன அதிபரை பார்த்து அவர் கையை பிடிச்சி கெஞ்சி எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு உதவி பண்ணுங்க என்கிற மிக பரிதாபகரமான நிலைமைக்கு ட்ரம்ப் உள்ளாயிருக்கிறார். ஏன்னா அவர் தான் உலகத்திலேயே பெரிய வீரன். அவருக்கு ஒரு நினைப்பு, அமெரிக்காவில் எந்த அதிபர் வந்தாலும் அந்த நினைப்போட தான் வர்றாங்க. வந்ததுக்கு பிறகுதான் இப்படி வீண் ரொம்ப விலைக்கு வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாமல் எப்படியாவது இப்போது ஆளை விட்டால் போதும் என்கிற பரிதாபகரமான நிலைமைக்கு அமெரிக்கா இப்போது உள்ளாகி இருக்கிறது. ஆகவே இப்போது நிபந்தனை விதிக்கிற இடத்தில் ஈரான் இருக்கிறதே தவிர அமெரிக்கா கிடையாது. நான் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துகிறோம் என்கிற அளவுக்கு ஈரானுடைய கை என்பது இப்போது ஓங்கி இருக்கிறது. எப்படி இருப்பான இவங்க சண்டையில மாட்டிக்கிட்டு மீள முடியாத சிக்கல்ல இருக்கிறது சாதாரண பொது மக்கள் தான். இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை சார்ந்த மக்கள், தெற்காசிய மேற்காசிய நாடுகளை சார்ந்த மக்கள், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடைய மக்கள் மீள முடியாத நெருக்கடிக்கு இந்த யுத்தத்தின் விளைவாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மூல காரணம் யுத்தம் தான் என்று சொன்னால், யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக மோடி என்ன சொல்றாரு, 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. என்னமோ அண்ணானம் காலையில இருந்து சொல்ற நேரம் லலிதாஜி வேலைக்கு போய் ஆளுக்கு 1 கிலோ தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குற மாதிரி. அந்த ஆளு எந்த நாட்டில் வாழ்றாருன்னே தெரியல. எந்த உலகத்தில் இருக்காரு மோடி? அன்னாட மக்கள் தங்கத்தை தான் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? மக்கள் பூரா நல்லது கெட்டதுக்கு போகணும் அல்லது ஒரு விசேஷத்துக்கு போகணும்னாவே நகை கடைக்கு போறதை விட கல்யாணி கவரிங் தான் அதிகமாக கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. அதே வாங்க முடியுமா இல்லையான்னு தெரியல போற போக்க பார்த்தா. அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை ஒரு பவுன் 1.25 லட்சம் ரூபாய் இப்பயே வித்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் எத்தனை லட்சம் ரூபாய் ஏறும் என்று தெரியாது. இத்தகைய சூழ்நிலையில் அத்தியாவசியமான தேவைக்கு பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் அல்லது குழந்தைக்கு ஒரு அணிகலன் போட்டு பார்க்க வேண்டும் என்றால் அதெல்லாம் பொய்யாய் கனவாய் பழங்கதைவாய் போய்விடும் என்கிற அளவுக்கு தங்கத்தினுடைய விலை என்பது விண்ணை நோக்கி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர் யாருக்கு உபதேசம் பண்றாரு? 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க. எவன் வாங்குறானா அவனை போய் பார்த்து சொல்லையா? எதுக்கு நாட்டு மக்கள் 100 கோடி பேருக்கு இந்த உபதேசத்தை பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இலவச அறிவுரைகளை அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள். அப்புறம் எல்லாம் சொந்தக்காரா வச்ச போட்டிக்கு போயிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்தியாவுடைய பெரும்பகுதி மக்கள் பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அதனால தானே மெட்ரோ 1, மெட்ரோ 2, மெட்ரோ 3, மெட்ரோ 30 கூட போவீங்க போல் இருக்கு. பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துறதுனால தானே இத்தனை திட்டங்கள் வருகிறது. என்னமோ பொது போக்குவரத்தை பயன்படுத்தாம மக்கள் பூரா ஆளுக்கு ஒத்த காரை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆகவே நடைமுறை யதார்த்தத்திற்கும்
மோடியினுடைய அறிவுரைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவருக்கு இந்திய நாட்டு மக்களுடைய யதார்த்தமான நிலைமை என்பது புரியாதவரை போலத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அறிவுரைகள் என்பது வெற்று அறிவுரைகள், சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அறியாத ஒரு மூடத்தனமான அறிவுரை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆகவே அவருடைய அறிவுரையினால் இந்த பிரச்சனை தீராது. மிக முக்கியமான விஷயம், இங்கே தலைவர்கள் குறிப்பிட்டதை போல பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்று சொன்னால் எல்லா பொருட்களுடைய விலையும் உயரும். இப்பயே உயர்ந்தாச்சு. ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வுனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது இப்ப 4 நாளைக்கு ஒரு தடவை விலையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3 ரூபா உயர்த்தினாங்க. இப்ப 4 நாள் கழிச்சு நேற்று ஒவ்வொரு ரூபா உயர்த்தியாச்சு. அநேகமா நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள திரும்ப ஏத்தினாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏத்துற உரிமை அவர்கிட்ட தானே இருக்கு. விலையை ஏத்துற உரிமை அவர்கிட்ட இருக்கிற காரணத்தினால அன்றாடம் விலையை உயர்த்துவது என்கிற மிக மோசமான நிலைமைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செல்கிறது. மக்களுக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை பற்றி, நெருக்கடிகளை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒரு கூட்டமாகத்தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதற்கு அரசாங்கத்துடைய இத்தகைய அணுகுமுறைகள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவேதான் இன்னைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இந்த ஏற்றிய விலையை இறக்க வேண்டும், குறைக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் எண்ணெய் நிறுவனங்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது, மாசம் 30,000 கோடி ரூபாய். நான் என்ன கேட்க விரும்புறேன், இதே பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $25 வித்த போது நீ ஏதாவது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? $60 வித்த போது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சியா? யுத்தம் துவங்கிய போது $70 இருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை. இன்னைக்கு $110 உயர்ந்திருக்கிறது. யார் காரணம்? ஒழுங்கா கப்பல் வந்துகிட்டு இருந்தது, ஒழுங்கா எண்ணெயை தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தா எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி நடந்து கொண்டுதான் இருந்தது. இதை பூரா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்கியவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து துவக்கிய இந்த யுத்தம் தான் அடிப்படையான காரணம். ஆகவே யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் இந்த நெருக்கடியும் நீடிக்கும். ஆகவே யுத்தத்தை உடனடியாக நிறுத்து என்கிற முழக்கத்தை இந்திய நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த குரலை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. யுத்தத்தினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்பாவி மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் உடல் ஊனமற்றவர்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஆயுத வியாபாரிகளும் எண்ணெய் வியாபாரிகளும் தான் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர சாதாரண மக்களுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த சண்டையினால இவர்கள் யாருக்காக சண்டை போடுகிறார்கள்? அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தேவையற்ற இந்த யுத்தத்தை அவர்கள் துவக்கி இன்றைக்கு அந்த யுத்தம் என்பது நிறுத்தவே முடியாது என்கிற அளவுக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது சாதாரண அப்பாவி மக்கள். அனைத்து கட்சிகளும் யுத்தம் வேண்டாம், சமாதானம் வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய அனைவரும் தொடர்ந்து நாம் இதை எதிரொலிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை குறைப்பதற்கும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும். எண்ணெய் கம்பெனிகள் நஷ்டமடைகிறார்கள் என்பதற்காக இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் மீது சுமையை ஏற்றுவது கொஞ்சமும் ஏற்கத்தக்கதல்ல. 1000 ரூபாய் சிலிண்டரை ஏத்தலாம். உங்களுக்கு தெரியும், வணிக சிலிண்டருடைய விலை ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் கூட கொடுத்தாலும் கிடைக்க என்கிற தட்டுப்பாட்டையும் இவர்களே ஏற்படுத்தினார்கள். ஆகவே வணிக சிலிண்டர் கள்ள சந்தையில் ஏலத்தால 5000 ரூபாய் கொடுத்துத்தான் வாங்கி ஹோட்டல்களை நடத்த முடியும் என்கிற அவல நிலைமைக்கு ஹோட்டல் தொழில் என்பது உள்ளாகி இருக்கிறது. விறகு வச்சு சமைக்கிற ஹோட்டல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. விறகு அடுப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சிறிய சிறிய ஹோட்டல்கள் இந்த 5000 ரூபாய் கள்ள மார்க்கெட்ல கொடுத்து சிலிண்டரை வாங்கி தான் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. அவர்கிட்ட போய் எப்படி நீ விலையேற்றலாம் நம்மால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 10 ரூபா டீயை எப்படி 12 ரூபா ஆகலாம், 12 ரூபா டீயை எப்படி 15 ரூபா ஆக்கலான்னு சாதாரண டீ கடை உரிமையாளர்களோடு நம்முடைய மக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் 5000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்கி 5 ரூபாய்க்கு டீ தர முடியுமா, 10 ரூபாய்க்கு டீ தர முடியுமா? ஏற்கனவே வடையெல்லாம் ரொம்ப சிறுத்து போச்சு. ஆமா, இட்லி மாதிரி பெருசா இருந்ததெல்லாம் இப்ப நெல்லிக்காய் சைஸுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஒன்னு அளவை குறைக்கிறான், இன்னொன்னு விலையை ஏத்தறான். ரெண்டுமே நடக்குது. இல்லைன்னா அவர்கள் ஹோட்டலை மூடிவிட்டு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்கிறதுதான் நிலைமை. இதனுடைய விளைவாக ஹோட்டல் துறையை நம்பியிருந்த பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மீண்டும் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், நகரங்களில் ஹோட்டல் தொழிலையாவது ஈடுபட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று வந்த
பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டல்களிலிருந்து பண்டங்களை வாங்கி வீடுகளிலே விநியோகிக்கக்கூடிய இந்த ஆப் தொழிலாளர்கள், கிக் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பேர் இப்போது வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். பொறியியல் படித்தவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள், ஒரு பைக் இருந்தா போதும், ஒரு பை இருந்தா போதும், ஒரு பைக் மட்டும் இருந்தாவா நான் பை தரேன், நீ போய் பொழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி லட்சக்கணக்கான பேர் இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ போன்ற பல்வேறு பெயர்களில் செயல்படக்கூடிய ஹோட்டல்களிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி விநியோகிக்கக்கூடிய தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஏதோ வெறும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, எரிவாயு விலை உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் நெருக்கடியை உருவாக்கி இருப்பது இந்த விலை உயர்வு என்பதை ஒன்றிய ஆட்சியாளர்களும் மாநில அரசாங்கம் உணர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏதோ மக்கள் பாதிக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, இது தொடர்ச்சியான பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் இந்த விலையை குறைப்பது என்பதுதான் இதற்குரிய ஒரே தீர்வு. அதை போலவே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு வரக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயிலிருந்து வரக்கூடிய வரி வருவாயிலிருந்து ஓரளவுக்கு மக்களுக்கு நிவாரணத்தை தரக்கூடிய வகையில் விலை குறைப்பை அறிவிக்க வேண்டும் என்று தோழர் ரவிக்குமார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் இங்கே மேலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக வழிமொழிய விரும்புகிறேன். அதையும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கவனத்தில் கொண்டு மக்களை நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்குமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.